ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதியில் இலவச சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எத்தனை வகையான தரிசனங்கள் இருக்குது, என்ன ரூல்ஸ், ஆன்லைனில் என்னென்ன இருக்குது, ஆஃப்லைனில் என்னென்ன இருக்குங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெய்லியும் கீழ் திருப்பதியில் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. 2 வகையான டோக்கன் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். இந்த டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 3 இடங்களையும் கோட்டா சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கே 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. 3 இடத்துக்கும் சேர்த்து 18,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே சேர்த்து தான் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஆதார் காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். அந்த ஆதார் ஒரிஜினலும் வச்சுக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கலாம். மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சு நம்ம டோக்கன் வாங்க முடியாது. 12 வயசுலேருந்து இருக்கிறவங்க க்யூவில் நின்று நம்ம இந்த டோக்கன் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் ஏதோ போட்டிருக்கோம், இந்த டோக்கன் ஆஃப்லைனில் வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அடுத்து திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில். எப்போ இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு டைம் ஓப்பன் பண்ணுறாங்களோ கவுண்டர், அதே டைமில் தான் திவ்யதர்ஷன் டோக்கனும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 மணி போல் ஓப்பன் பண்ணாங்க. 2000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இதுதான் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் திவ்யதர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனை எஸ்எஸ்டி டோக்கன் நடுவில் எங்கேயும் ஸ்கேன் பண்ண வேண்டாம். ஆனால் திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டில் ஸ்கேன் பண்ணிக்கணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தான் திவ்யதர்ஷன் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னு வித்தியாசப்படி படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் திருமலாவில் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தரிசனமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 டோக்கனில் எந்த டோக்கன் நம்ம வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இது இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு ஆப்ஷன். யார் வேணாலும் இந்த டோக்கன் வாங்கிக்கலாம். டெய்லியும் கீழ் திருப்பதியில் நாள் கொடுக்குறாங்க மறுநாள் தரிசனத்துக்கு. அடுத்து டைரக்ட் இலவச தரிசனம் இருக்குது. இந்த டோக்கன்லாம் வேண்டாம், நேராக திருமலைக்கு போகிறோம், இலவச தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணுறோன்னா அது 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு ஆதார்லாம் கிடையாது. குறிப்பாக ஆதார் இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஆதார் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரே தரிசனமும் அது ஒன்று தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். அந்தந்த நாள் இருக்கிற க்ரௌடை பொறுத்து தரிசனம் உங்களுக்கு மாறுபடும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டோக்கன் தரிசனத்துக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டைரக்ட் சர்வதர்ஷன் டோக்கனும் அப்படி தான், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டோம், சாமியும் பார்த்துட்டோம், மலை மேலே தான் இருக்கும், டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டக்குன்னு அதில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா இன்னொரு தடவை அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் போகலாம். டோக்கன் தரிசனத்துக்கும் டைரக்ட் ஃப்ரீ தரிசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ரிப்போர்ட்டிங் பிளேஸே பார்த்தீங்கன்னா டோக்கன் தரிசனத்துக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிளாக இருக்கும். டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கு அன்றைக்கி இருக்கிற கூட்டத்தை பொறுத்து கிருஷ்ண தேஜா சர்க்கிளோ இல்லை சிலா தோரணமாவோ இருக்கும். நம்ம மலைக்கு போய் ஃப்ரீ பஸ் ஏறினாலே அவங்களே கரெக்டான பிளேஸில் இறக்கி விட்ருவாங்க. டோக்கன் தரிசனம், டோக்கன் இல்லா தரிசனம்னு சொன்னால். டைரக்ட் சர்வ தரிசனத்தில் போகிறீங்க அப்படின்னா வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 8லேருந்து 12 மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் தரிசனம்னா 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஜென்ரலாக அதிகமாக கூட்டம் இருக்குன்னா அது அன்னன்னைக்கு அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது. ஸோ இலவச தரிசனத்தில் யார் வேணாலும் பார்க்கக்கூடிய தரிசனம் 2 வகையில் இருக்குது. ரூல்ஸ் இப்போ சொன்னது தான். ஒன்று டோக்கனோட போகலாம், இன்னொன்று டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து 12 மாதத்துக்கு கீழே குழந்தைங்க உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் குழந்தை அப்படின்னா அதுவும் அப்படி தான் இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதுவும் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுபதம் என்ட்ரி வழியாக. குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட ஆதார் இருக்கணும். குறிப்பாக அம்மா கிட்ட அவசியம் ஆதார் இருக்கணும், அப்பாவும் வச்சுக்கோங்க. ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. இந்த சுபதம் என்ட்ரியில் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. அப்படியே போனோம் அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அவசியம் வச்சுக்கோங்க. அம்மா அப்பாவோட ஆதார் பார்ப்பாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. உள்ள ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தடவை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம் பார்த்துட்டு அடுத்த தடவை பார்க்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆஃப்லைனில் என்ன ரூல்ஸோ நீங்கள் அதோட தான் மறுபடியும் போகிறதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம் மாதிரியான நாட்களில் இந்த குழந்தைகள் தரிசனம் இருக்காது. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி தரிசனம் செய்துட்டு வரலாம். இது இல்லாமல் இலவச தரிசனம் அப்படின்னா பிளட் டொனேஷன் கொடுத்து தரிசனம் பார்க்குறது. அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. திருமலாவில் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாளே போய் ஒரு தடவை கேட்டுருங்க, மறுநாள் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்ட்டு. ஜென்ரலாக காலையில் 4 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. இப்போ அதுவும் அன்றைக்கி ஒரு 10 பேரை போகிறோன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அது ஜஸ்ட் அப்படியே அங்கேயே குலுக்கல் முறையில் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்கள் கொடுக்கும்போதெல்லாம் குலுக்கல் முறையெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தான். முதல்ல யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க 5 பேர் நாங்கள் பிளட் டொனேஷன் கொடுத்தோம். ஒரு லெட்டர் கொடுத்தாங்க தரிசனத்துக்கு, ஒரு லெட்டர் கொடுத்தாங்க லட்டுக்கு. சுபதமின்றி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க. பிளட் டொனேஷனுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும்ல ஜென்ரலாக, அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். நம்மளை டெஸ்ட் எடுத்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டு எலிஜிபிளாக இருந்தால் தான் பிளட்டே கொடுக்க முடியும். அதுவும் இப்போதைக்கு 5 பேருக்கு தான் அனுமதிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் பிளட் டொனேஷன் கொடுத்து சாமி தரிசனம் பார்க்கணுன்னா நாள் போய் அவசியம் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு வரணுங்கிறத அப்போ அவங்க சொல்கிறதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆன்லைன் புக்கிங் எதுவும் இல்லை, டைரெக்டாக போகிறோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய இலவச தரிசனங்கள் அந்தந்த ரூல்ஸ் படி நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆன்லைனில் அப்படின்னா அங்க பிரதட்சணம் இலவச தரிசனம் தான். ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் புக் பண்ணிக்கணும். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு தடவை அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் இருந்தது. இப்போ எதிலாவது சேஞ்சஸ் இருந்தால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியப்படுத்துகிறேன். இதுவும் குலுக்கல் முறையில் தான் அப்படின்னு நடுவில் சொன்னாங்க. இப்போ மாற்றிட்டாங்க. ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக ஒரு மாதமும் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். அடுத்து இலவச முதியோர் தரிசனம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 65 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்க கூட தேவைப்பட்ட அட்டண்டர் அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. காலையிலலாம் கிடையாது. இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கிறீங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னா அவங்களும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதே சீனியர் சிட்டிசன் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப தான் இன்னொரு கேட்டகரியாக ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கும். அதற்கடுத்து மெடிக்கல் கேஸ்னு டிடிடியில் ஒரு சிலது சொல்லியிருப்பாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸ் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு அதில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களும் புக் பண்ணிக்கலாம். இதே சீனியர் சிட்டிசன் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப தான் ஒரு மாதம் 23 தேதி போல் மத்தியானம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்டாக. இந்த சீனியர் சிட்டிசன் புக்கிங் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி தான் காலையில் அங்க பிரதட்சணம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க 10 மணி போல். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க இலவசமாக நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேருக்காக புக் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணமாக இருக்கட்டும் இல்லை இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டாக இருக்கட்டும். சிலர் சீனியர் சிட்டிசனாகவும் இருப்பாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியிலையும் இருப்பாங்க, மெடிக்கல் கேட்டகரியிலையும் இருப்பாங்க. 3துலையுமே எலிஜிபிளாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒன்று போட்டுக்கலாமான்னா அப்படியெல்லாம் போட முடியாது. ஆதார் வச்சு ஒரு தடவை நம்ம புக் பண்ணுறோன்னா ஆதார் கணக்கு, ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் 3மே கணக்கில் எடுத்துப்பாங்க. நீங்கள் 3 எலிஜிபிளாக இருந்தாலுமே 1 தான் புக் பண்ணிக்க முடியும் ஒரு தடவைக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அவர் சீனியர் சிட்டிசனு, ஃபிசிக்கலி சேலஞ்சு கார்டு வச்சுருக்காரு, ஹார்ட் சர்ஜரியும் அவருக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கேட்டார். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை அங்க பிரதட்சணமாக இருக்கட்டும் இல்லை இந்த சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3த்துக்குமே சேவா டேட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். புக்கிங் டேட் கிடையாது. இந்த டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஒரு மாதமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இலவசமாக தரிசனம் கொடுக்குறாங்கன்னா சேவா செய்தால் கொடுப்பாங்க. ஒரு சேவை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவலாக எப்படி பண்ணுறது, குரூப்பாக புக் பண்ணுறதுன்னு அதுக்கும் இலவச தரிசனம் தான் கொடுக்குறாங்க. சுபதமின்றி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. பெருமாளோட அருள் கிடச்சிச்சின்னா கோயில் உள்ளேயும் நம்மளை சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. சில சேவாக்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவா சொல்கிறேன், நம்ம தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க. அப்போ கூட இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சில் வெயிட்டிங் ஹாலில் நம்ம சேவா செய்கிறோன்னா
அப்படியே சீனியர் சிட்டிசன் போகிறப்போ அவங்களையும் சேவாக்ஸையும் தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா தரிசனமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம சேவா செய்தால் கடைசி நாள் இலவசமாக தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. சுபதமின்றி வழியாக அனுமதிப்பாங்க கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில். ஸோ இது தவிர மீதி எல்லாமே ஏதோ ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்தந்த டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் தான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் இப்போதைக்கு சுவாமி தரிசனம் பார்த்து வரதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்து வரதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.